சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு. திருவருளும் குருவருளும் துணி நிற்க இன்று நாம் சிந்திக்க போவது நம்பியாண்டார் நம்பிகள் அருளிய திருத்தொண்டர் திரு அந்தாதி. அந்த திருத்தொண்டர் திரு அந்தாதியில் வாயிலார் நாயனாரை நாம் பார்க்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். மாறா அருள் அரண் தன்னை மன ஆலயத்து இருத்தி ஆறா அறிவாம் ஒளி விளக்கு ஏற்றி அகமலராம் வீரா மலர் அளித்து அன்பெனும் மெய் அமிர்தம் கொடுத்தான் வீரார் மயிலையுள் வாயிலான் என்று விளம்புவரே. திருச்சிற்றம்பலம். இந்த திருப்பாடலை சற்றே அன்வயப்படுத்தி ஆங்காங்கே கொண்டு குட்டி பொருள் கொண்டால் மிக சிறப்பாக விளங்கும். அந்த முறைமையில் முதல் அடியை அப்படியே எடுத்துக்கொள்கிறோம். மாறா அருள் அரண் தன்னை மன ஆலயத்து இருத்தி, எல்லா உயிர்களுக்கும் மாறாமல் அருளையே வழங்கக்கூடிய அந்த அரண் நம்முடைய சிவபெருமான், அவர் தம்மை மன ஆலயத்து இருத்தி, வாயிலார் தன்னுடைய மனமாகிய அந்த கோயிலிலே நிலை பெறச் செய்து, அடுத்து ஆறா அறிவாம் ஒளி விளக்கு ஏற்றி, இரண்டாவது அடியில் அந்த அறிவை அறிவாம் அப்படிங்கிறத முதல் சொல்லா போட்டுக்கொண்டு அறிவாம் ஆறா ஒளி விளக்கு ஏற்றி அப்படி அன்வயப்படுத்தி கொண்டார். எப்படி வரும்னா, அறிவாம் ஆறா ஒளி விளக்கு, அந்த பெருமானை உணரும் அறிவு, அதுதாங்க ஞானம். அந்த ஞான விளக்கினை ஏற்றி, அதுவும் எப்படி ஏற்றுகிறது, ஆறா அணையாத அந்த விளக்கு, அந்த சுடர் விளக்காக அது பிரகாசிக்கிறது. அப்படி அதை ஏற்றி, அடுத்து அகமலராம் வீரா மலர் அளித்து, அதாவது மிகச்சிறந்த அகமலர்கள் ஆகிய எண்வகை மலர்களால் அகப்பூசை செய்து, எப்படிப்பட்ட அந்த மலர்கள்னு பார்ப்போமா, கொல்லாமை, அருள், பொறியடக்கம், பொறை, தவம், வாய்மை, அன்பு, அறிவு, இப்படிப்பட்ட அந்த எண்வகை மலர்களால் எம்பெருமானை அகப்பூசை செய்து, அடுத்தது அகமலராம் வீரா மலர் அளித்துக்கு அடுத்தது அன்பெனும் மெய்யமிர்தம் கொடுத்தான். இறைவனுக்கு அன்பு என்னும் மெய்யான, அதான் நிலையான அமிர்தத்தை நிவேதனமாக கொடுத்தான். யார் கொடுத்தது? அவன்தானப்பா வீரார் மயிலையுள் வாயிலான் என்று விளம்புவரே. இந்த வீறு என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, நச்சினார்க்கினியர் என்ன குறிப்பிடுகிறார், பிரிதொன்றிற்கு இல்லாத சிறப்பு, அப்படிப்பட்ட சிறப்பினை உடையது தாங்க இந்த மயிலாப்பூர். அது தொன்மையாலும் சிறந்தது, வளத்தாலும் சிறந்தது, அந்த நலத்தாலும் சிறந்தது. அப்படி மிகச் சிறப்புடைய அந்த மயிலையின் கண் வாழ்ந்த வாயிலான் என்பவன் இத்தன்மையினன் என்று விளம்புவரே. யார்? அந்த பெரியோர்கள் எல்லாம் அவரை பற்றி இவ்வாறாக சொல்கிறார்கள் அப்படிங்கிறதாங்க இந்த இடத்துல விளக்கம். சிவாய நம. இந்த அளவில் இந்த திருப்பாடலை நாம் சிந்திக்க பெற்றோம். இதற்கு அருமையான எனக்கு கருத்து விளக்கம் அளித்த என்னுடைய பெரும் புலவர் ராஜமாணிக்கம் ஐயா அவர்களை இந்த நேரத்திலே மிகவும் பணிந்து வணங்கிக் கொள்கிறேன். சிவாய நம. இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்திலே பிரார்த்தனை வைப்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய.